नमः ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नाम्ने नमः आचार्य पादाय निदाय कृपपतायने गौरगत तामुदाय नगर ग्रामधारिणे नमः ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு பகவத்கீதை 7வது அத்தியாயம் 3வது மூணாவது ஸ்லோகம். ஸ்லோகம். ஆஹ் மனுஷ்யாணாம் சகஸ்ரேஷு கச்சித் யததி சித்தயே யததாம் அபி சித்தானாம் கச்சின் மாம் வேதி தத்வதः. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறேன். ஆயிரம் படிங்க. மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயலலாம். அவ்வாறு பக்குவமடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். பொருளுரை: பலதரப்பட்ட மனிதர்கள் உள்ளனர். பல்லாயிரக்கணக்கான அத்தகைய மனிதரில் யாரேனும் ஒருவரே ஆத்மா என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, பூர்ண உண்மை என்றால் என்ன முதலியவற்றை அறிவதற்கான திவ்ய உணர்வில் நாட்டம் கொள்கிறான். மனித சமுதாயம் உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் ஆகிய மிருக நிலையிலேயே பொதுவாக இருந்து வருகின்றது. ஆன்மீக ஞானத்தின் ஏறக்குறைய யாருக்குமே ஆர்வம் இல்லை. ஆத்மா, பரமாத்மா மற்றும் அவற்றை உணர்வதற்கான ஞான யோகம், தியான யோகம், சாங்கிய யோகம், ஜடத்திலிருந்து ஆத்மாவை பிரித்தறிதல் முதலிய திவ்யமான ஞானத்தை வழங்கும் கீதையின் முதல் 6 அத்தியாயங்கள் அத்தகைய திவ்ய ஞானத்தில் ஆர்வம் உடையவர்களுக்கானவை. இருப்பினும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களால் மட்டுமே கிருஷ்ணரை அறிய முடியும். மற்ற ஆன்மீகிகள் அர்வ பிரம்மனை உணரலாம். ஏனெனில் அது கிருஷ்ணரை புரிந்து கொள்வதை விட எளிதானது. கிருஷ்ணரே பரம புருஷர். அதே சமயத்தில் அவர் பிரம்ம ஞானத்திற்கும் பரம ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவர். யோகிகளும் ஞானிகளும் கிருஷ்ணரை அறியும் தமது முயற்சியில் குழப்பம் அடைகின்றனர். அத்வைதிகளில் தலை சிறந்தவரான ஸ்ரீ பாத சங்கராச்சாரியார் தனது கீதை உரையில் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முதற் கடவுள் என்பதை கொண்டுள்ள போதிலும் அவரை பின்பற்றுவோர் இக்கருத்தினை ஏற்பது இல்லை. ஏனெனில் அருப பிரம்மனை பற்றிய திவ்ய ஞானம் ஒருவனுக்கு இருந்தாலும் கிருஷ்ணரை அறிவது மிகவும் கடினமானதாகும். கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் எல்லா காரணங்களுக்கும் காரணம். ஆதிபுருஷனான கோவிந்தர் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்ஷு காரணம். பக்தர் அல்லாதோர் அவரை அறிவது மிகவும் கடினம். அத்தகையோர் பக்தியின் பாதை மிக எளிதானது என்று கூறும் போதிலும் அவர்களால் இதனை பயிற்சி செய்ய முடியாது. பக்தரல்லாத அந்த பிரிவினர் அறிவிப்பது போல பக்தியின் பாதை அவ்வளவு எளிதானதாக இருப்பின் அவர்கள் ஏன் கடினமான பாதையை ஏற்க வேண்டும்? உண்மையில் பக்தியின் பாதை எளிதானது அல்ல. பக்தியை பற்றி அறிவற்ற அங்கீகாரமற்ற சிலரால் பயிற்சி செய்யப்படும் பெயரளவு பக்தி வேண்டுமானால் எளிதானதாக இருக்கலாம். ஆனால் விதிமுறைகளின்படி பயிற்சி செய்யப்படும் போதும் அனுமானத்தில் வாழும் அறிஞர்களும் தத்துவவாதிகளும் பக்தியின் பாதையிலிருந்து விலகி விடுகின்றனர். தனது பக்தி ரசாமிருத சிந்துவில் 1.2.101 ஸ்ரீ ரூப கோஸ்வாமி எழுதுகிறார். அது படிங்க மாதாஜி. ஸ்ருதி प्राणादि पंचरात्र वितिम्पिना जकान्तिकी हरेर भक्तिर् उत्पादायैव कल्पते. உபநிஷதங்கள், புராணங்கள், நாரத பஞ்சராத்திரம் முதலிய அங்கீகரிக்கப்பட்ட வேத சாஸ்திரங்களை அலட்சியப்படுத்திய நிலையில் செய்யப்படும் பக்தி தொண்டு சமுதாயத்தில் தேவையற்ற தொந்தரவே. பிரம்மனை உணர்ந்தும் அருவவாதியும் பரமாத்மாவை உணர்ந்த யோகியும் புருஷோத்தமரான முதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை யசோதையின் மைந்தனாகவோ அர்ஜுனின் தேரோட்டியாகவோ புரிந்து கொள்ள முடியாது. சிறந்த தேவர்களும் சில சமயங்களில் கிருஷ்ணனை பற்றி குழம்புகின்றனர். முக்கியந்தி யத் சூரிய மாம் துவேத ந கஷன, யாரும் என்னை உள்ளபடி அறிவது இல்லை என்கிறார் பகவான். அப்படியே எவரேனும் அவரை அறிந்திருந்தாலும் ஸ்ரீ மகாத்மா சுதுர்லபம். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவர். எனவே மிகப்பெரிய பண்டிதனாக அல்லது தத்துவவாதியாக இருந்தாலும் பகவானுக்கான பக்தி தொண்டினை பயிற்சி செய்யாவிடில் ஒருவன் கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியாது. தூய பக்தர்கள் மட்டும் கிருஷ்ணரின் அறிய இயலாத திவ்ய குணங்களில் சிலவற்றை அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குதல்,
அவரது சர்வ சக்தி, ஐஸ்வர்யம், அவரது செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, துறவு ஆகியவற்றை அறிய முடியும். ஏனெனில் கிருஷ்ணர் தமது பக்தர்களிடம் மிகவும் கருணை உடையவர். பிரம்ம ஞானத்தின் இறுதி சொல் அவரே. அவரது பக்தர்கள் மட்டுமே அவரை உள்ளபடி உணர முடியும். எனவேதான் கூறப்படுகிறது. அப்படிங்க அத மாதாஜி. ஸ்ரீகிருஷ்ண அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி பவேத் கிராஹ்யம் இந்திரியை ஷேவோன்முகே ஜி ஜிக்வாஷு ஸ்வயம் ஏவ ஸ்பிரத்யதः. மழுங்கிய ஜடப்புலன்களைக் கொண்டு யாரும் கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியாது. ஆனால் அவர் தனது பக்தர்களின் திவ்யமான அன்பு தொண்டினால் மகிழ்வுற்று தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பக்தி ரசாமிர்த சிந்து 1.2.234 கூறுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ ஆயிரம் மனிதர்கள் இங்க வந்து நம்ம பூரணத்தின் ஞானம், பூரணம் அப்படின்னாலே யாரு? முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சோ ஆயிரம் மனிதர்கள் யாரேனும் ஒருவர் தான் பக்குவம் அடைய முயற்சி செய்கிறார்கள். அப்படி பக்குவம் அடைஞ்சவங்க, ஹரே கிருஷ்ணா, அப்படி பக்குவம் அடைஞ்சவர்கள்ல கூட யாரேனும் ஒருவரே என்னை உண்மையாக அறிகிறான். சோ மனுஷியானாம் சகசிரேஷு, மனிதர்களில் சகசிரேஷு அப்படின்னா பல்லாயிரக்கணக்காரோர். அந்த கணக்கானர்ல முயற்சி பண்ணும்போது ஃபில்டர் ஆகி வடிகட்டி ஒருத்தர் தான் பகவானை உண்மையாக அறிகிறான். சோ பல பேர் போட்டி போடலாம், ஆனா நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்ல. பகவான் தன்னை வெளிப்படுத்துவதில்லை. சோ ரொம்ப நாம எல்லாமே செலக்டிவா இப்போ பகவானோட கையில தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பகவத்கீதை பாகவதம் கிளாஸ்க்கு வந்திருக்கிறோம். இப்ப எவ்வளவு பாக்கியசாலிகள் நாம எல்லாம். சோ பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான அத்தகைய மனிதர்களில் யாரேனும் ஒருவரை ஆத்மா என்றால் என்ன, உடல் என்றால் என்ன அப்படிங்கிற தன்னுணர்வு பாதையில் நாட்டம் கொண்டவர்கள். அப்ப பூர்ண உண்மை என்றால் என்ன, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு விடை கிடைக்கிறதுக்காக அந்த திவ்ய உணர்வில் நாட்டம் கொள்கிறார்கள். ஏன்னா இங்க முன்னுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் இதெல்லாம் மிருகநிலை. அப்ப ஆன்மீக ஞானத்தில் ஏறக்குறைய யாருக்குமே ஆர்வம் இல்லாம மிருக நிலையில் தான் இருக்கிறாங்க. இப்ப ஆத்மா என்ன, பரமாத்மா, அவற்றை உணர்வதற்கான ஞான யோகம், தியான யோகம், சாங்கிய யோகம் அப்படின்னா ஜடத்திலிருந்து ஆத்மாவை பிரித்தறிவது. இப்போன்ற திவ்யமான ஞானத்தை வழங்கும் கீதையின் முதல் 6 அத்தியாயங்கள் அத்தகைய திவ்ய ஞானத்தில் ஆர்வமுடையவர்களுக்கானவை. சோ முதல் 6 அத்தியாயம் படிச்சோம். அதுல வந்து திவ்ய ஞானத்தில் ஆர்வமுடையவர்களுக்கானதுதான் அது. இருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களால் மட்டுமே கிருஷ்ணரை உணர முடியும். ஏன்னா மற்றவர்கள் வந்து இது வந்து முழுமையானது. அதனாலதான் முதல்லயே சொல்லிட்டாங்க பூர்ண உண்மை அப்படின்னா. பூர்ண உண்மைனா பகவான் கிருஷ்ணர் தான். பூரணம் இல்லாம அறகுறையா இருக்கிறது, கால்வாசி அறகுறையா இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் வந்து யோகிகள், ஞானிகள் அந்த மாதிரி பட்டவங்க. ஆனா அவங்க கிருஷ்ணரை அறிய முயற்சியில குழப்பம் அடைகிறாங்க. ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் தனது கீதை உரையில் சொல்றாரு, கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். அதனால்தான் அவர் வந்து பஜகோவிந்தம் இயற்றினார். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு. ஓ மூடர்களே, அந்த கோவிந்தனை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் அப்படின்னு சங்கராச்சாரியார் தனது உரையில சொல்லிட்டாரு. அதை பின்பற்றுகிறார். ஆனால் அவரை பின்பற்றுவோர் இதை ஏற்கிறது இல்லை. அவங்க அருவ பிரம்மனை பற்றிய ஞானத்திலேயே இருக்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணரை அறிவது ரொம்ப கடினம். ஏன்னா அவர்தான் எல்லா காரணங்களுக்கும் காரணமா இருக்கார். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதி கோவிந்த சர்வகாரண காரணம். அப்ப பக்தர் அல்லாதவர்கள் அவரை அறிவது ரொம்ப கடினம். அதனாலதான் 18வது அத்தியாயத்துல எல்லாம் பாக்குறோம், பக்தியானாம் அவிஜானாதி யாவான் யாசாஸ்மி தத்வதக ததோமாம் தெத்தோ நாத்தோ விசதே தத் அனந்தரம். விஷதே தத் அனந்தரம், அந்த விஷயத்துக்குள்ள யார் உள்ள போக முடியும் அப்படின்னா பக்தர்களால் மட்டுமே. மற்றவங்களுக்கெல்லாம் ஆர்வம் இருக்காது பகவானை அறிவதற்கு. சோ பக்தர்கள் வந்து மிகவும் ஆர்வமுடையவராக இருக்கிறாங்க.
பக்தர் அல்லாதோர் அவரை அறிவது ரொம்ப கடினம். அத்தகையோர் பக்தியின் பாதை மிக எளிதானது அப்படின்னு சொன்னா கூட அதை அவங்களால பயிற்சி செய்ய முடியாது. உண்மையிலேயே எளிமைதான், ஆனா அவங்களால முடியாது. ஏன்னா இந்த கலியுகத்தோட தோஷம். இப்ப பக்தர் அல்லாத அந்த பிரிவினர் அறிவிப்பது போல பக்தியின் பாதை எளிதானதாக இருப்பினும் அவர்கள் ஏன் கடினமான பாதையை பின்பற்ற வேண்டும்? ஏன்னா நிறைய பேர் கர்மகாண்டம், ஞான யோகம், ஹடயோகம், அஷ்டாங்க யோகம் இதையெல்லாம் பின்பற்றுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கடினமானது. சோ பக்தியின் பாதை எளிதானதல்ல. பக்தியை பற்றி அறிவற்ற அங்கீகாரமற்ற சிலரால் பயிற்சி செய்யப்படும் பெயரளவு பக்தி வேண்டுமானால் எளிதானதாக இருக்கலாம். ஆனால் விதிமுறைப்படி பயிற்சி செய்யப்படும் போது மனக்கற்பனையில் வாழும் அறிஞர்களும் தத்துவவாதிகளும் பக்தியின் பாதையிலிருந்து விலகி விடுகின்றனர். ஏன்னா இது கற்பனைக்கு தகுந்த மாதிரி போறது கிடையாது. பக்தி அப்படின்னா அதுக்குமே வேதங்கள் நம்மளுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கு. இப்ப வைதி பக்தி பண்ணணும்னா ஒரு குருவை அணுகணும், குருவோட கட்டளைப்படி பயிற்சி பண்ணணும். சோ அந்த பயிற்சியானது டெவலப் ஆகி நாம தூய்மையாக்கப்பட்டு அப்புறம் பகவானுக்கு பிரேம பக்தி செய்யறோம். படிப்படியாக ஸ்ரத்தா, சாது சங்கா, அனர்த்த நிவர்த்தி, பஜனக்கிரியா, அனர்த்த நிவர்த்தி, ஆசக்தி, ருச்சி, நிஷ்டா, இந்த மாதிரி பல நிலைகள் அடைஞ்சு அப்புறம் பிரேம நிலை அடையிறோம். சோ விதிமுறைப்படி பயிற்சி செய்யப்படும் போது மனக்கற்பனையில் வாழும் அறிஞர்களும் தத்துவவாதிகளும் பக்தியின் பாதையிலிருந்து விலகி விடுகின்றனர். ஏன்னா எல்லாருமே சுதந்திரமா இருக்க விரும்புறோம். யாரும் கட்டுப்படுத்ததான் பாக்குறோமோ தவிர கட்டுப்பட விரும்பவில்லை. சோ சுதந்திரமா இருக்கும்போது இப்படி வேதங்கள் ஒண்ணு சொல்லுது, நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுது. வைத்திய பக்தி என்ன சொல்லுது? குரு நம்மளுக்கு கட்டளை இடுகிறார், 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிங்க, மங்களாரதி பண்ணுங்க. ஆனா நம்ம சுதந்திரத்தோட செய்யணும் அப்படியெல்லாம் எந்திரிக்க முடியாது. நான் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு ஸ்டாண்ட் பண்றேன். நம்மள பலர் அப்படித்தான் இருக்கிறோம். நேரத்துல எல்லாம் என்னால எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதை தியாகம் பண்ண விரும்பல. இருக்கிற போக்குல இருந்துட்டு அப்படியே கடவுளுக்கு நான் பக்தி பண்ற மாதிரி. ஏன்னா பகவானுக்கு பக்தி பண்ணும்போது நிறைய தியாகங்கள் பண்ணணும். அப்பதான் அதுக்கு பேர் பக்தி. ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு பக்தி இருக்குதுன்னு சொன்னா அது போலி. சில தியாகங்கள் பகவானுக்காக நாம பண்ணினாதான் அதுக்கு பேர் அன்பு. இப்போ ஒரு குழந்தை வளர்த்தறதுக்காக தாய் என்ன பண்றா? தன்னோட நேரத்தை அந்த குழந்தைகிட்டயே செலவு பண்றான். அவளுக்கு ரொம்ப ஆசைதான் வெளியில போலாம், டிவி பார்க்கலாம், சினிமாக்கு போலான்னு. ஆனா அந்த குழந்தையை வளர்த்தறதுக்காக அவ எங்கேயுமே போக மாட்டான். ஒரு பால் கொடுக்கற தாய் பாத்தீங்கன்னா வீட்டுல 3 மாசம் கண்டிப்பா அடைஞ்சு கிடப்பான். அவளுக்கு அது கொஞ்சம் மனசளவு ஒரு பாரமா இருக்கும். வெளியிலயே போகாம யாரையுமே பார்க்காம நம்மளாம் அனுபவிச்சவங்கதான் இல்லைங்களா? சோ இப்படி அவ பிள்ளைய வளர்க்கறதுக்காக தன்னை தானே உருக்கிக்கிறா. ஒரு குழந்தை பெக்கும் போது அவளுக்கு எவ்வளவு பாரமா இருக்கும். பல தொந்தரவுகள் வரும். சூடா சாப்பிட்டா இல்ல ஆகாத பண்டங்கள் சாப்பிட்டா அஜீரணமாகும், ஏப்பம் வரும், வாந்தி வரும், சில சமயம் காலெல்லாம் வலிக்கும். சோ அவளுடைய நிலை ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு தொடர்ந்து அந்த குழந்தையை கண்காணிச்சுட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும். 9 மாசங்கள் நடக்கிற வரைக்கும். நடந்த அப்புறம் வேற பிரச்சனை. அப்போ இதெல்லாமே அவ சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்றா. அப்ப அதனாலதான் அதுக்கு பேரு அன்பு. சோ கடவுளுக்காக அன்பு கொண்டவர்கள் தன்னுடைய நேரத்தை கொடுக்கணும் கடவுளுக்கு, தன்னுடைய பேச்சை கொடுக்கணும், தங்களுடைய கேட்கும் சக்தியை கொடுக்கணும். இதுதான் அன்பு. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஆனா என்கிட்ட அன்பு இருக்கு, பகவானை பத்தி கேட்க கூட மாட்டேன், சரியா புரிஞ்சு கூட மாட்டேன், அன்பு இருக்குன்னா எப்படி முடியும்? அதுக்கு பேர் அன்பு இல்ல. சோ டைம் கொடுத்து நம்ம பகவானை பத்தி நிறைய கேட்கணும். சோ பக்தியை பற்றி அறிவற்ற அங்கீகாரமற்ற சிலரால் பயிற்சி செய்யப்படும் பெயரளவு பக்தி வேண்டுமானால் எளிதானதாக இருக்கலாம். ஆனால் விதிமுறைப்படி பயிற்சி செய்யும் போது மனக்கற்பனையில் வாழும் அறிஞர்களும் தத்துவவாதிகளும் பக்தியின் பாதையிலிருந்து விலகி விடுகின்றனர். ஏன்னா நம்மளுக்கு
குரு மகராஜ் என்ன சொல்றாரு? விதிகளை கொடுக்குறாரு. நான் 4 மணிக்கு எந்திரி, மங்களாரத்தி பண்ணு, ஆனியன் கார்லிக் இல்லாம பகவானுக்கு படைச்சு சாப்பிடு. சோ என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க, கண்டிஷன்லாம் போடாதீங்க. நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன். போய் தேங்காய் உடைப்பேன், ஒரு பட்டை திருநீர் வச்சு நாமம் போட்டுக்குவேன். அதுதான் என்னோட பக்தி அப்படின்னா அதுக்கு பேரு பக்தி இல்ல, நம்மளோட பொய் அகங்காரம். இப்ப குரு சொல்றதுதான் நம்மளுக்கு நடைமுறை. அதை விட்டுட்டு நான் நினைச்சதுதான் எனக்கு நடைமுறை அப்படின்னா நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சட்டம் போட முடியாது. எனக்கு இஷ்டமானது நான் பண்ணினா அதுக்கு பேரு பக்தி அப்படின்னா அது கிடையவே கிடையாது. சோ உபனிஷங்கள், புராணங்கள், நாரத பஞ்சராத்திரம் போன்றவை அங்கீகரிக்கப்பட்ட வேத சாஸ்திரங்களை அலட்சியப்படுத்திய நிலையில் செய்யப்படும் பக்தி தொண்டு சமூகத்தில் தேவையற்ற தொந்தரவே. நிறைய இன்னைக்கு சமுதாயத்துல அப்படித்தான் பண்றாங்க. புராணங்கள், நாரத பஞ்சராத்திரம், உபனிஷங்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாம அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி முக்குக்கு முக்கு கோயில் கட்டி வச்சிடுறாங்க. கோயில் கட்டி அதுக்கு பெயரளவு கும்பாபிஷேகம் பண்ணி பணத்தெல்லாம் தர்மத்துக்கு செலவு பண்ணுவாங்க, அன்னதானம் போடுவாங்க. நம்ம சினிமா பாட்டு பார்க்கணும், இதெல்லாம் எந்த உபனிஷங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு? சினிமா போட்டு போட்டு நடனம் பாருங்க, என்னென்னவோ நடனங்கள்லாம் வைப்பாங்க. சினிமா பாட்டுக்கு நடனம். கோயில் திருவிழானா அங்க மத்தளம் மேளம் எல்லாம் இருக்கும், அது கூட இதுவும் இருக்கும். ட்ரம்ஸ் அடிச்சுட்டு அங்க குடிச்சிட்டு கூட ஆடுவாங்க இளைஞர்கள். அவங்க எல்லாம் குடிச்சிட்டு அந்த ட்ரம்ஸுக்கு ஆட்டம் போடுவாங்க பாருங்க. அப்புறம் சினிமா கச்சேரி நடக்கும், அந்த டான்ஸ் என்னமோ அந்த என்னென்னவோ டான்ஸ் பண்ணுவாங்க, கரகாட்ட டான்ஸ். இதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படாத நடைமுறைகள். பக்தியை எப்படி வளர்க்கணும்னு தெரியாம மக்கள் அங்கேயும் அனுபவிக்கிற நோக்கத்தோட தான் அந்த கூத்தெல்லாம் பண்றாங்க. அங்க போய் கோயில் முன்னாடி சண்டை வேற போடுவாங்க பாருங்க, இது எங்களுடைய இது நாங்க தான் பண்ணணும், நாங்க தான் அந்த உருமாலை கட்டு, அது மரியாதை தருவாங்க, எங்களுக்கு தான் அது சொந்தம், பரம்பரை பரம்பரையா நாங்க தான் முன்னாடி நிக்கிறோம். இந்த தேவையில்லாத குழாயடி சண்டை மாதிரி அங்க நடக்கும். அப்புறம் அவங்கள பக்தர்னு சொல்லிக்குவாங்க. இங்க உபனிஷங்களையோ புராணங்களையோ நாரத பஞ்சாத்திரம் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட வேத சாஸ்திரங்களையோ அலட்சியப்படுத்தி அவங்க பக்தி செய்யறங்கிற பேர்ல ஏதோ ஒரு கேலி கூத்தெல்லாம் பண்றாங்க. இது தேவையற்ற தொந்தரவு சமுதாயத்துக்கு. ஏன்னா அங்க பக்தியும் கிடையாது, பொருள் விரயம். அங்க சாமியை உட்கார வச்சுக்கிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா பகவானுக்குரிய மரியாதையே அங்க கிடையாது. ஏன்னா பகவான் முன்னாட ஒரு பக்தன் எல்லாவற்றையும், அவனுக்கு புகழ் வேண்டாம், கோயில்ல தன்னை முன்னிலைப்படுத்த அவன் விரும்ப மாட்டான். ஆனா பகவானா நினைச்சா அவனை வெளிக்கொண்டு வருவார். யாரு தனக்கு எல்லா தியாகங்களையும் பண்ணி தனது நேரத்தையும் காலத்தையும் கொடுக்குறானோ அவனை கண்டிப்பா அவன் ஓரமா ஒதுங்கினாலும் முன்னாடி கொண்டு வந்துடுவாரு. ஆனா தானா போய் வழிய போய் எனக்கு மரியாதை வேணும் அப்படின்னு சண்டை போடுறவங்க கண்டிப்பா பக்தி பண்ணல, அங்க சுயநலம் தான், அனன்ய பக்தி கிடையாது, அந்த கேவல பக்தி, தூய பக்தி கிடையாது. இப்ப பிரம்மனை உணர்ந்த அருவவாதியும் பரமாத்மாவை உணர்ந்த யோகியும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை யசோதையின் மைந்தனாகவோ அர்ஜுனனின் தேரோட்டியாகவோ புரிந்து கொள்ள முடியாது. எப்படி ஒரு பகவான் முழுமுதற் கடவுள் யசோதைக்கு ஒரு குழந்தைய பிறந்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. அர்ஜுனனுக்கு எப்படி நண்பனாக தேரோட்டியாக சாக்கிய ரசத்துல இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா தேரோட்டி அப்படின்னா ரொம்ப கேவலம், டிரைவர், ஆஃப்டர் ஆல் டிரைவர் உங்க கிருஷ்ணர். அவர் தேரோட்டிட்டு இருக்கிறாரு, சின்ன குழந்தை மாதிரி அவர் பிறக்கிறார். அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனம் ஆஷ்டிரம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். சோ அவர் எப்படி மனித உருவில் பிறக்கிறார் இறக்குறாருன்னு தான் சொல்லுவாங்க. திடீர்னு இறந்தப்புறம் தெய்வம் ஆயிட்டார், அவர் தோன்றுகிறார் மறைகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியவே புரியாது. அவர் கருவுல இருந்து வர்றதில்ல. அப்ப சிறந்த தேவர்கள் கூட கிருஷ்ணரை பற்றி குழம்புறாங்க. மொய்யந்தி சூரைக தேஜோவாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்தர திருஷர்கோ அமிர்சா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குகம் சத்தியம் பரம் தீமகி. இப்போ முய்யந்தி சூரையக, சூரை அப்படின்னா தேவர்கள்,
சூரையக. அப்போ சுரா அப்படின்னா தேவர்கள், அசுரா அப்படின்னா அசுரர்கள். சோ கிருஷ்ணரை பற்றி இங்க புலம்புறது மட்டுமில்ல, மாம்து வேதன கச்சனை, யாரும் என்னை உள்ளபடி அறிவதில்லை அப்படிங்கிறார் பகவத்கீதையில. இன்னொரு ஸ்லோகத்துல யாரும் என்னை உள்ளபடி அறிவதில்லை. சா மகாத்மா சூதுர்லப, அத்தகு மகாத்மா ரொம்பவும் அரிதானவன். எனவே மிகப்பெரிய பண்டிதனாக அல்லது தத்துவவாதியாக இருந்தாலும் பகவானுடைய பக்தி தொண்டில் பயிற்சி செய்யாவிடில் ஒருவன் கிருஷ்ணரை உள்ளபடி தத்துவதக அறிய முடியாது. அப்ப பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அன்றி பகவானை அறிஞ்சிக்க முடியாது. பக்தியானாம் அபிஜானாதி. இப்ப தூய பக்தர்கள் மட்டுமே கிருஷ்ணரை பற்றி அறிய இயலாத திவ்ய குணங்களில் சிலவற்றை அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குவதும், அவரது சர்வசக்தி, ஐஸ்வர்யம், செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, துறவு ஆகியவற்றை அறிய முடியும். ஏனெனில் கிருஷ்ணர் தமது பக்தர்களிடம் கருணை உடையவர். அதனாலதான் ததாமி புக்தி யோகம் தம் ஏனமா பயாந்தித்தே அப்படின்னு சொல்லி உள்ளிருந்து அவர் புத்தியை கொடுக்கிறார். அவரை புரிஞ்சுக்கக்கூடிய புக்தியை. நானா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க யாராவது நினைச்சா அவ்வளவுதான், அடுத்த நாள் ஒண்ணும் புரியாது. என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னுடைய மைண்ட், என்னோட சென்சஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர் அவர் தான், அவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான பக்தர்கள். இப்ப பிரம்ம ஞானத்தின் இறுதி சொல் அவரே. அவரது பக்தர்கள் மட்டுமே அவரை உள்ளபடி உணர முடியும். அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாயதி நாபவேத் கிராஹ்யம் இந்திரியை ஜேவான் முகே ஹி ஜிக்வாசு ஜிக்வாதௌ ஸ்வயம் ஏவ ஸ்புரதியதக. மழுங்கிய தரப்புலன்களை கொண்டு யாரும் கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியாது. ஏன்னா நம்ம எல்லாமே குறையுடைய புலன்கள் நம்மளோடது. கையை எவ்வளவு தூரம் நீட்டுவீங்க? 2 அடி 3 அடி, அதுக்கு மேல நீட்ட முடியாது. உங்களுக்கு ஆளால எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர், அதுக்கு மேல உட்கார்ந்துடுவீங்க, சோர்ந்து போய் உட்கார்ந்துடுவீங்க. உங்கள் கண்களால இந்த ரூமை விட்டு எங்காவது பார்க்க முடியுமா? இந்த உலகம் எவ்வளவு பெருசு. அப்ப பகவானுடைய படைப்பு எப்படி, அவர் எப்படி இருப்பார்? பகவானுடைய மம தேஜோ அம்ச அப்படிங்கிறார், என்னோட தேகத்தில் மிகச்சிறிய அம்சம் அப்படிங்கிறார். விஸ்வரூபத்தையும் அப்படிங்கிறாரு, சூரியனையும் அப்படிங்கிறாரு, சந்திரனையும் அப்படிங்கிறாரு. அவருடைய படைப்புகளால ஒரு சின்ன பொறி அப்படிங்கிறார். ஆனா நம்மளுக்கு எவ்வளோ பெருசா தெரியுது. இந்த உலகத்தை நம்ம பார்க்க முடியுமா? அந்த 2 கண்ணை வச்சு இந்த ரூமையே பார்க்க முடியாது. 4 செவத்துக்குள்ள என்ன இருக்குன்னே பார்க்க முடியாது. அதுக்கு அப்பாற்பட்டு நம்மளால பார்க்கவே முடியாது. அப்ப இந்த வீதிக்குள்ள என்ன நடக்குது, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, இந்த ஊருக்குள்ள, கிராமத்துக்குள்ள, நகரத்துக்குள்ள, ஸ்டேட்டு, கண்ட்ரி, வேர்ல்டு அப்படின்னு போய் பார்த்தா ஒண்ணுமே நம்மளுக்கு பார்க்க முடியாது. சோ குறையுடைய கண்கள். நம்ம கிட்ட ஏதாவது வச்சு பார்க்க சொன்னா அது ஒண்ணு அப்படியே அது ஒண்ணுமே தெரியாது. நம்மளுக்கு கிட்ட வச்சாலும் தெரியாது, தூரம் வச்சு பார்த்தாலும் தெரியாது. சோ நம்ம கண்கள் அவ்வளவு குறையுடையது. காது நம்ம கிட்ட வச்சு ஏதாவது ஸ்பீக்கர் ஒண்ண போட்டாங்க வைங்க, டமால்னு அந்த ஜவ்வு கிழிஞ்சு ரத்தம் வந்துடும். தூரம் வச்சு கேட்க சொன்னா அது நம்மளுக்கு ஒண்ணுமே, பேசுறதே ஒண்ணும் கேட்கலீங்க அப்படிம்போ. ஐ கான்ட் ஹியர் யூ அப்படிம்போ இல்லைங்களா? சோ வால்யூம் ஜாஸ்தி வைங்க அப்படிம்போ. சம்டைம்ஸ் நம்ம போன்லயே அப்படிதான் ஆகுது. சோ கேட்கறதும் பார்க்கறதும் எடுக்கிறதும் நடக்கிறதும் நம்மள ஒவ்வொரு புலன்களும் குறையுடையது. சோ இந்த குறையுடைய புலன்களை வச்சு அந்த முழுமையான பரிபூரணமான கிருஷ்ணனை உணர்ந்ததும் அப்படிங்கிறது ரொம்ப பேராசை, முடியவே முடியாது. ஆனால் அவர் நினைச்சா நம்ம அளவுக்கு நம்மளுக்கு அந்த நாலேஜ் தர்றார். ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே ஞான தீபேன பாஸ்வதா. அந்த ஒரு ஞான தீபத்தை அவரே ஏற்றுகிறார். உள்ள பரமாத்மாவா இருந்து நம்ம எவ்வளவு தூரம் சரணடைகிறோமோ ஏதாமாம் பிரபத்தியந்தே, அந்த அளவுக்கு அவர் நாலேஜ் கொடுக்கிறார். ஆனால் அவர் தனது பக்தர்களின் திவ்யமான அன்பு தொண்டினால் மகிழ்வுற்று தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பக்தி ரசாமர சிந்துல அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நபவேத் கிராஹிம் இந்திரியை சேவான் முகே, சேவை செய்வதற்கு ஏற்றவாறு அந்த சேவையில மகிழ்ந்து. சோ பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும். எப்படி? கேட்பதே ஒரு சேவை. பகவானை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது பகவான் நம்ம பிள்ளைங்க பாரு, என்னை பத்தி பேசிக்கொண்டும் உள்ளத்துல மகிழ்ச்சியோடு எவ்வளவு நல்லா
ஒற்றுமையுடன் எனது மக்கள், ஏன்னா மக்கள் எல்லாம் ஒற்றுமையுடன் இருக்கிறது, அவருடைய மக்கள் ஒற்றுமையுடன் இருக்கிறது. ஒரு அப்பாக்கு 10 பிள்ளைங்க இருந்தா 10 பேர் ஒத்துமையா இருக்கிறது பிடிக்குமா இல்லையா? இதே சண்டை போட்டு இருந்தானா அவருக்கு அப்படியே மனசெல்லாம் ரணமாயிரும். பெத்ததுகள்லாம் இப்படி இருக்குது, நவகிரகங்கள் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி நிக்குதுக. இதுகளெல்லாம் ஏன்டா பெத்தணும்? ஆனா 10 பேரும் ஒற்றுமையாக அப்பாக்கு பிடிச்ச மகன்களா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிருவார். அது போல நாம எல்லாம் ஒத்துமையா இருந்து பகவானை பற்றி அவருக்கு அடங்கி அவர் சொல்றதெல்லாம் கேட்டு செய்யும் போது அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறார். சோ நம்மளுக்கு மேல மேல பிளெஸ்ஸிங் கிடைக்குது. சோ பகவான் தன்னை பற்றி நாமெல்லாம் கூடி பேசுறதுல ரொம்ப சந்தோஷமாறார். இது எப்படி வெளியாகும்? ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மாவாக பகவான் இருக்கிறார். அவர் ஆனந்தம் அடையும் போது நம் உடல்ல பக்கத்துல இருக்கிற ஆத்மா என்னாகும்? ஆட்டோமேட்டிக்கா ஆனந்தம் அடையும். அப்ப அவர் சரியா நாம திருப்தி படுத்தல, மகிழ்ச்சி படுத்தல அப்படின்னா அந்த ஆத்மாவும் டல் ஆயிரும். அதனாலதான் நாம பகவானை பத்தி பேசும்போது சந்தோஷமா இருக்கிறோம், எல்லாருடன் கூடி பேசும்போது. ஏன்னா பகவான் அங்க உள்ளத்துல மகிழ்ச்சியா இருக்காரு. சோ உங்க உள்ளத்துல இருக்கிற பரமாத்மா மகிழ்ச்சி அடையும் போது வேற என்ன வேணும்? பெரிய ஒருத்தரை திருப்தி பண்ணிட்டீங்க, அப்ப அவர் உங்களுக்கு வேண்டுங்கிறதெல்லாம் கொடுக்கிறார். ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறாரு, நம்மளுக்கு பற்றைய அறுக்கிறார். நம்மள வேண்டாத விஷயங்கள்ல நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் திசை திருப்பும் போது, சோ உண்மையான விஷயங்கள் புலப்படும் போது நம்மளுக்கு வேண்டாத விஷயங்கள் வேண்டாதவையாக ஆயிருது. அது மேல பற்று கிடையாது நம்மளுக்கு. சோ நம்மள திருப்தி உடிக்கிறோம். மற்றவங்க எல்லாம் திருப்தியே இருக்காது, ஜடத்துல தேடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் உண்மையா தெரியுது. ஆனா நம்மளுக்கு உண்மை உண்மையா தெரியுது, பொய் பொய்யா தெரியுது. உண்மை வெளிப்படுத்தப்படும் போது நாம அந்த ஞானக்கண்ணால், ஞான சக்ஷு ஞானக்கண்ணால் பார்க்கும்போது நாம அவ்வளவு திருப்தியா இருக்கிறோம். லைஃப்ல வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு. இப்ப யாராவது உங்களை ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க, கட்டணேன்னு போக வேண்டியிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சத் சங்கத்தை விட வேற எந்த சங்கம் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல. ஏன்னா அந்த கல்யாண கோஷ்டிகள் எத்தனை கருமிகள் அங்க வர்றாங்க. அவங்க உடை நகை அப்படின்னுட்டு அவங்க பண்ற கூத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் முதல்ல ஆசையா தான் இருக்கும். ஆனா போக போக இவங்களை பார்த்தா பாவமா இருக்கும். ஆசையெல்லாம் நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு ஆசையெல்லாம் போயிடும். அப்புறம் பார்த்தா இவங்களை பாவமா இருக்கும். ஏன் இவங்க எல்லாம் இந்த போலி வேஷம் போட்டுட்டு திரியிறாங்க? ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு பொறாமை எல்லாம் வச்சுக்கிட்டு வெளிப்படையா தங்களை பெருசா காட்டிக்குவாங்க. ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது. அழுக்கு டப்பா. அழுக்கு டப்பாக்கு அலங்காரம் போட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி பிணத்துக்கு அலங்காரம் போட்ட மாதிரி எல்லாம் அப்படியே திரிவாங்க பாருங்க. நல்ல பெரிய காஸ்ட்லி சாரி, காஸ்ட்லி நகை, ஒண்ணுக்கொண்ணு அங்க பொறாமை குணம் உடையவர்களாக ஒண்ணும் தெரியாதவங்க. ஆனா வெளிப்புற உடம்புல அலங்காரம் போட்டுட்டு தெரியுவாங்க. அடுத்த ஸ்லோகம். பூமிராபோ அனலோ வாயுக கம்மனோ புத்தி அகங்கார இது அம்மே பின்னா பிரகிருதாஷ்டதா. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. ஹரே படிக்கிறேங்க கிருஷ்ணா. மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. சரி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகளாகும். பொருளுரை. இறை விஞ்ஞானமானது இறைவனையும் அவரது பல்வேறு சக்திகளையும் ஆராய்வதாகும். ஜட இயற்கை பிரகிருதி பகவானது பல்வேறு புருஷ அவதாரங்களின் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. சாத்வத சாத்வத தந்திரங்களில் ஒன்றான நாரத பஞ்சராத்திரத்தில் இது பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த ஸ்லோகம் மட்டும் படிங்க மாதாஜி. விஷ்ணோஸ்து த்ரிணி ரூபாணி புருஷாக்யான் யதோ விதுஹு ஏதும் து மகத சுஷ்ட்ரு த்விதீயம் த்வண்ட சம்ஸ்திதம் திருதீயம் சர்வபூதஸ்தம் தானே ஞாத்வா விமுச்யதே. தேங்க்யூ மாதாஜி. ஜட உலகின் படைப்பிற்காக பகவான் கிருஷ்ணர் 3 விஷ்ணு ரூபங்களாக விரிவடைகிறார். முதல் விரிவங்கமான மகாவிஷ்ணு தத்துவம் எனப்படும் மொத்த ஜட சக்தியை படைக்கின்றார். இரண்டாவது விரிவங்கமான கர்ப்போதக சாயி விஷ்ணு எல்லா பிரபஞ்சத்தினுள்ளும் நுழைந்து பல்வேறு வேறுபாடுகளை உண்டாக்குகின்றார். மூன்றாவது விரிவங்கமான சீரோதக சாயி விஷ்ணு பரமாத்மாவாக அனைத்து பிரபஞ்சத்தினுள்ளும் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார். அவர் அணுக்களுக்குள்ளும்
விஷ்ணுவும் இருக்கின்றார். இந்த 3 விஷ்ணுவையும் அறிபவர் எவரும் ஜட உலக பந்தத்திலிருந்து முக்தி பெற முடியும். பகவானின் பல்வேறு சக்திகளில் ஒன்றே இந்த ஜட உலகம். இஃது ஒரு தற்காலிக தோற்றமாகும். ஜட உலகின் எல்லா செயல்களும் பகவான் கிருஷ்ணரின் விரிவங்கங்களான இந்த மூன்று விஷ்ணுவினால் நடத்தப்படுகின்றன. இந்த புருஷர்கள் அவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். கிருஷ்ணரின் விஞ்ஞானத்தை அறியாதவர் இந்த ஜட உலகம் ஜீவாத்மாக்கள் அனுபவிப்பதற்காகவே என்றும், ஜீவாத்மாக்களே புருஷர்கள், ஜட சக்தியின் காரணமும் அதிகாரியும் அனுபவிப்போரும் என்றும் பொதுவாக எண்ணுகின்றனர். பகவத்கீதையின்படி இந்த நாத்திக முடிவு பொய்யானதாகும். தற்போதைய பதத்தில் கிருஷ்ணரே ஜட தோற்றத்தின் மூல காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதமும் இதனை உறுதி செய்கின்றது. ஜட தோற்றத்தின் மூலக்கூறுகள் பகவானின் பிரிந்த சக்திகள் ஆகும். அருவவாதிகளின் இறுதி இலக்கான பிரம்மஜோதியும் ஆன்மீக வானில் உள்ள ஓர் ஆன்மீக சக்தியே. வைகுண்ட லோகங்களில் உள்ளது போன்ற ஆன்மீக வேறுபாடுகள் பிரம்மஜோதியில் இல்லை. அருவவாதிகள் இந்த பிரம்மஜோதியினை தங்களது இறுதியான நித்தியமான இலக்காக கருதுகின்றனர். எங்கும் பரவியிருக்கும் பரமாத்மாவும் க்ஷீரோதக சாயி விஷ்ணுவின் நிலையற்ற தோற்றமே. பரமாத்மா ஆன்மீக உலகில் நித்தியமாக தோற்றமளிப்பது இல்லை. எனவே உண்மையான பூர்ண சத்தியம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே. அவரே பூர்ண சக்தியுடையவர். பலதரப்பட்ட பிரிந்த சக்திகளையும் அந்தரங்க சக்திகளையும் உடையவர். ஜட சக்தியை பொறுத்தவரையில் மேலே குறிப்பிட்ட 8ம் அதன் முக்கிய தோற்றங்கள் ஆகும். இவற்றில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5ம் ஸ்தூல படைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றினுள் 5 புலன் விஷயங்களும் அடங்கும். அவற்றிலிருந்து ஒளி, தொடு உணர்வு, உருவம், சுவை, வாசனை ஆகியவை தோன்றுகின்றன. ஜட அறிவியலில் இந்த 10 விஷயங்கள் மட்டுமே உள்ளன, வேறெதுவும் இல்லை. மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய 3ம் பௌதீகவாதிகளால் புறக்கணிக்கப்படுகின்றன. மனதின் செயல்பாடுகளுடன் தொடர்பு கொள்ளும் தத்துவவாதிகளின் அறிவும் பக்குவமானதல்ல. ஏனெனில் இறுதி மூலமான கிருஷ்ணரை அவர்கள் அறிவதில்லை. நான், எனது எனும் எண்ணமே ஜட வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைகின்றது. அகங்காரம் என்றும் அழைக்கப்படும் இந்த எண்ணம் ஜட இயக்கங்களுக்கான 10 புலனுறுப்புகளை உள்ளடக்கியது. புத்தி என்பது மகத்தத்துவ எனப்படும் மொத்த ஜட படைப்பினை குறிக்கின்றது. இவ்வாறாக பகவானின் 8 பிரிந்த சக்திகளிலிருந்து ஜட உலகின் 24 மூலகங்களும் தோன்றுகின்றன. இவையே நாத்திக தன்மை வாய்ந்த சாங்கிய தத்துவத்தின் கருப்பொருள் ஆகும். உண்மையில் கிருஷ்ணரின் சக்திகளில் இருந்து தோன்றியவை அவரிடமிருந்து பிரிந்து இருக்கின்றன. ஆனால் குன்றிய அறிவுடைய நாத்திக சாங்கிய தத்துவவாதிகள் எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை அறியார். பகவத்கீதையின்படி சாங்கிய தத்துவத்தின் விவாத விஷயம் கிருஷ்ணரின் புறசக்தியின் தோற்றமே. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி கோட் பண்ணுவார். பூமி ராபோ அனலோ வாயுக கம் மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயமே பின்னா பிரகிருத்தர் அஷ்டத்தா. சோ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களால் ஆனதுதான் நமது உடல். சோ இந்த சூட்சுமமான உடல் ஒண்ணு இருக்கு. 2 உடல் இருக்கு நம்ம கிட்ட. இந்த சூட்சுமமான உடல் கண்ணால் பார்க்க முடியாதது. இப்ப புத்தி, அகங்காரம், மனம் இது பார்க்க முடியாது யாராலும். ஆனா அதை யாருமே சூட்சுமமான இந்த விஷயத்தை யாருமே அதிகமா கண்டுக்க மாட்டாங்க பாருங்க. நம்ம வெளிப்படையா இருக்கிற இந்த பஞ்சபூதங்களாலான உடலை மட்டும்தான் பார்ப்போமே தவிர, எப்பயாவது நம்ம மனச உள்நோக்கி பார்த்திருக்கோமா? புத்திய கரெக்டா வச்சிருக்கோமா? நம்மளுக்கு ஒரு அகங்காரம் இருக்கு பாருங்க, அது வேண்டாம், பொய் அகங்காரம் வேண்டான்னு தடுத்துருக்குறோமா? ஆனா உடலுக்குரிய சாப்பாடெல்லாம் 3 நேரம் 4 நேரம் 5 நேரம் போடுவோம். தண்ணி குடிச்சுட்டே இருப்போம். தண்ணி மட்டுமா? குடிகாரங்களை பார்த்தா அதையும் குடிச்சுட்டே இருப்பாங்க. சோ எல்லா செயலும் வெளிப்புற உடலுக்கு நடக்கும். ஆனா 24 மணி நேரத்துல அந்த சூட்சும உடலை கவனித்தமா, அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை கவனித்தமானா கிடையாது. அப்பப்ப சூட்சும உடலை கூட லைட்டா தொடுவாங்க. நாமளே பக்தர்கள் பாருங்க, நம்மளோட மனதை பக்தி இப்போ நான் எல்லாரும் கூட கூடி இருக்கும் போதுதான் கூச்சி வச்சிருப்போம். தனியா உட்காந்து பகவானை நினைன்னு சொன்னா ஆட்டம் கண்டுட்டே இருக்கும். கூடி உட்காந்து சாண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அடங்கும். அதனாலதான் நம்ம
ஆஹ் பஜனானந்தி இல்லாம கோஷ்டி ஆனந்தியா இருக்கிறோம். பஜனானந்தி தனியா உட்கார்ந்தா கண்டிப்பா கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம அந்த அளவு தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். எல்லாரும் கூட சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்து கொஞ்சம் போட்டியோட, அதாவது ஆரோக்கியமான போட்டி. இங்க போட்டினா பொறாமையோட கிடையாது. ஆரோக்கியமான போட்டியோட அவங்க எல்லாம் நல்லா பண்றாங்க, நாமளும் பண்ணணும். கடவுள்கிட்ட அவங்க எல்லாம் நிறைய போயிட்டாங்க முன்னாடி, நிறைய சர்வீஸ் பண்றாங்க, நாமளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் ஆரோக்கியமான போட்டி எல்லார்கிட்ட இருக்கிறதுனால நம்மளாம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இதுவே தனியா உட்காந்தோன்னு வைங்க, நாம நினைக்கிறதுதான் உலகம்னு சொல்லி அந்த கிணற்று தவளை மாதிரி நான் தான் நிறைய பண்றேன், போதும் போதும், நீ இவ்வளவு டைம் பகவானை பத்தி நினைச்சிட்டு இருக்கிற, இதுவே பெருசு, மத்தவங்களாம் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்மளே தேத்திட்டு உட்காந்துக்குவோம். ஏன்னா நாம தான் நம்ம மனசுக்கு ஜட்ஜு. சோ இப்படி பொய்யான ஒரு அகங்காரம், இது நம்ம எப்பவுமே நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். நம்ம மனம் வந்து எப்படி பகவானோட பக்தி தொண்டுல ஈடுபடுதா, இல்ல வேற எங்காவது குஞ்சு கிடக்குதா, நான் இன்னைக்கு எவ்வளவு நேரம் பக்தி பண்ணினேன், அதுல எவ்வளவு நேரம் உண்மையா இருந்த பகவானுக்கு, இப்படி. இப்ப இங்க இறை விஞ்ஞானமானது இறைவனையும் அவரது பல்வேறு சக்திகளையும் ஆராய்வது. ஆன்மீகம் அப்படின்னாலே முழுமுதற் கடவுள், பரிபூரணமான அந்த பகவானை பற்றி, அவருடைய சக்திகளை பற்றி ஆராய்வதுதான் இறை விஞ்ஞானம். ஏன்னா ஒருத்தரை பத்தி நாம தெரிஞ்சா அவங்க மேல அன்பு வளரும். நல்லவங்க, இவங்க வந்து ரொம்ப கருணை உள்ளவங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க அவங்க வந்து ரொம்ப பாக்குறதுக்கும் நல்லா இருக்காங்க. சோ ஒரு மணப்பெண்ணையோ இல்ல ஒரு மாப்பிள்ளையோ தேர்ந்தெடுக்கிறனா என்ன பண்ணுவாங்க, அவங்க குணங்களை எல்லாம் விசாரிப்பாங்க. மேல மட்டும் அழகு இருந்தா பத்துமா? சோ உள்ளம் எப்படி இருக்கு, அவரோட உணர்வு எப்படி இருக்கு எல்லாம் விசாரிப்பாங்க. ஏங்க அவர் எப்படிங்க, நல்லவரா? அப்புறம் அந்த பையன் மேல ஒரு பற்றுதல் வரும். சோ நல்ல பையன்தான். சோ அப்புறம் அந்த பெண் வந்து பழகி பழகி அவர் நல்லவரா இருந்தா அப்புறம் நல்லாவே அவங்க இணைஞ்சு வாழ்க்கை நடத்துவாங்க. சோ அன்பு பெருகும். அந்த அந்த நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்புறம், முதல்ல கல்யாணம் பண்றப்போ ஏதோ சொன்னாங்க, பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள நல்ல பிடிப்பு ஏற்பட்டு, அதுவும் வயதாகும் போதுதான் நிறைய புரிதல் வரும். இப்ப வயதானப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு அவங்க வந்து பாதுகாப்பா இருப்பாங்க. எனக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ற, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்ப வந்து அந்த உடல் பற்றின ஆசைகள் எல்லாம் போய் மனதால் ஒன்றுபடும் போது அந்த நிலையில தான் அவங்க வயதான அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா நல்லா புரிதலோட. ஏன்னா வயதான அப்புறம் உடம்பு எதுக்கு ஒத்துழைக்காது. சோ ஆரம்பத்துல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பாருங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இவருக்கு என்ன பிடிக்கும், நான் மனைவி வந்து சேவை செய்வான், அதே போல கணவன் தன்னோட மனைவிக்கு என்ன பிடிக்கும், சேவை செய்வான். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ பகவானை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவான் பகவானுடைய நாம வந்து கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தவங்க சொன்னதெல்லாம் வச்சு அவரை வந்து நம்ம புரிஞ்சுக்க முற்படணும். ஏன்னா நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் அவங்க எல்லாம் பகவான்கிட்ட இருந்தவங்க நேரடியாக. நாமெல்லாம் இருந்திருக்கிறோம், ஆனா மறந்துட்டோம். சோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நம்மளுக்கு சொல்றாங்க அவருடைய பல்வேறு சக்திகள் என்ன. அப்ப இந்த ஜட உலகின் படைப்பிற்காக பகவான் என்ன பண்றாரு, அவருடைய சக்திகள்ல முக்கியமானது என்னன்னா இந்த புருஷ அவதாரங்கள். இது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், இது ரொம்ப 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 முக்கியம். சோ இதை பற்றி அறிபவர்கள், இந்த 3 விஷ்ணுவை பற்றி அறிபவர்கள் இந்த ஜட உலக பந்தத்திலிருந்து முக்தி பெற முடியும். ஏற்கனவே இந்த 3 விஷ்ணுக்களை பத்தி நாம அடிக்கடி சொல்லியிருக்கோம். அது எந்த ஸ்லோகத்துல இருக்கு நாம கேட்டப்போ எல்லாருக்கும் தெரியல. இப்ப பாருங்க, இந்த 7.4 இருக்கு. பூமி ராபோ அனலோ வாயில அந்த ஸ்லோகத்துல இந்த புருஷ புருஷ அவதாரங்கள். அப்ப இந்த முதல் 3 விரிவங்கங்களான மகாவிஷ்ணு, இந்த புருஷ அவதாரத்துல பகவான் விஷ்ணு 3 விஷ்ணு ரூபங்களாக விரிவடைகிறார். முதல் விரிவங்கமான மகாவிஷ்ணு மகத்தத்துவம் எனப்படும் மொத்த ஜட சக்தியை படைக்கிறார். சோ மகத்தத்துவத்துல இருந்துதான் எல்லாம் அந்த 24 மூலக்கூறுகள், அதை வச்சு இந்த உலகத்தை படைக்கிறார். 2வது விரிவங்கமான கர்ப்போதக சாய் விஷ்ணு எல்லா பிரபஞ்சத்திற்குள்ளும் நுழைந்து பல வேறுபாடுகளை உண்டாக்குறார். அந்த ஒன்னோட ஒண்ணு கலந்து 24 மூலக்கூறுகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கலந்து பல வேறுபாடுகளை உண்டாக்குறார். அப்புறம் அவரோட நாபி கமலத்துல இருந்துதான் பிரம்மா வர்றார்.
மூன்றாவது விஷ்ணுவான சீரோதக சாயி விஷ்ணு பரமாத்மாவாக எல்லா பிரபஞ்சத்துக்குள்ளும் எல்லா இடங்களிலும் அணுக்களுக்குள்ளும் இருக்கின்றார். இந்த மூன்று விஷ்ணுக்களையும் அறிபவர் எவரும் ஜட உலக பந்தத்திலிருந்து முக்தி பெற முடியும். சோ இத வந்து நாம திரும்ப திரும்ப படிச்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. கேள்வி இருந்தா அது கேட்டு தெரிஞ்சு விளக்கமா இதை புரிஞ்சுக்க முற்படுங்க. இது ரொம்ப ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு பகவானுடைய சக்திகளை புரிஞ்சதுக்கு அர்த்தம். இது தெரியாம யாருமே இருக்கக்கூடாது. இப்ப பகவானின் பல்வேறு சக்திகளில் இந்த ஜட உலகம் ஒரு தற்காலிக தோற்றம். இது வெளிப்புற சக்தியினால் உருவானது. அந்தரங்க சக்தியிலெல்லாம் பகவான் தன்னை பல ரூபங்களாக விஷ்ணு தத்துவங்களாக தன்னை வெளிப்படுத்துறாரு. ஆனா இந்த அழிவுக்குரியதெல்லாம் வந்து ஜடப்பொருள்கள். சோ ஜடசக்தியை வெளிப்புற சக்தியினால் தோற்றுவிக்கிறார், மாயா சக்தியினால. இப்ப ஜட உலகின் எல்லா செயல்களும் பகவான் கிருஷ்ணரின் விரிவங்கமான இந்த மூன்று விஷ்ணுக்களால் நடத்தப்படுகிறது. இந்த புருஷர்கள் அவதாரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சோ இங்க வந்து சீரோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு இவங்கெல்லாம் அவதாரங்கள். சோ கடவுளின் கிருஷ்ணரின் விஞ்ஞானத்தை அறியாதவர் இந்த ஜட உலகம் ஜீவாத்மாக்கள் அனுபவிக்கிறதுக்குன்னு நினைக்கிறாங்க. ஜீவாத்மாக்களே புருஷர்கள், இந்த ஜடசக்தியின் காரணமும் அதிகாரிகள், அவங்களாம் அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஜட உலகமே. ஆனா இது வந்து நாத்திக முடிவு, பொய்யானது. சோ கிருஷ்ணரே ஜடத்தோற்றத்தின் மூல காரணம். ஸ்ரீமத் பாகவதம் இதை உறுதி செய்து. ஜடத்தோட்டத்தின் மூலக்கூறுகள் பகவானின் பிரிந்த சக்திகள். இந்த பகவானோட மூலக்கூறுகள் பகவானிடமிருந்து வந்ததுதான் எல்லாமே. பூமி ராபோ அனலோ வாயுக அப்படின்னு சொல்லி பஞ்சபூதங்கள், மனம் புத்தி அகங்காரம் எல்லாமே பகவான்கிட்ட இருந்துதான் வருது. அருவவாதிகளின் இறுதி இலக்கான பிரம்மஜோதியும் ஆன்மீகவானில் உள்ள ஒரு ஆன்மீக சக்தியே. ஏன்னா பகவானோட உடம்புல இருந்து வர ஒளிக்கற்றைகள் பகவானுக்கு சொந்தமானது. அது பகவான் எப்படி ஆன்மீகமானவரோ அவர்கிட்ட இருந்து வர்ற அந்த ஒளிக்கதிர்களும் ஆன்மீகமானது. இப்ப வைகுண்ட ஆன்மீகவானில் உள்ளது ஒரு ஆன்மீக சக்தியே. சோ வைகுண்ட லோகங்களில் உள்ளது போல ஆன்மீக வேறுபாடுகள் பிரம்மஜோதியில் கிடையாது. ஏன்னா பிரம்மஜோதி அப்படின்னாலே அந்த லைட் வெளிச்சம் மாதிரி எல்லாம் பிளெயின் தான், அங்க எந்த வேறுபாடும் கிடையாது. அருவபாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிரம்மஜோதி தான் இறுதி இலக்குன்னு நினைக்கிறாங்க. எங்கும் பரவி இருக்கும் பரமாத்மா சீரோதக சாயி விஷ்ணுவின் நிலையற்ற தோற்றமே. அந்த பரமாத்மா கூட நிலையற்ற தோற்றம். ஏன்னா அவர் வந்து ஜட உலகில மட்டும்தான் இருப்பார், ஆன்மீக உலகில் இருக்க மாட்டார். சோ பரமாத்மா ஆன்மீக உலகில் தோற்றம் அளிப்பதில்லை. எனவே உண்மையான பூரண சத்தியம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே. அவரே பூரண சக்தியுடையவர், பலதரப்பட்ட பிரிந்த சக்திகளையும் அந்தரங்க சக்திகளையும் உடையவர். அவரிட்டிருந்து 3 விதமான சக்திகள் வெளிப்படுது. ஹலாதினி, சந்தினி, இன்னொன்னு சந்தினி, ஹலாதினி, சம்பிக் மதஜி, சம்பிக். 3 சக்திகள். அதாவது நித்தியமான வாழ்வு, ஆனந்தம், நித்தியமான அறிவு, 3 அவர்கிட்ட இருந்து வெளிப்படுது. சோ இது வந்து பலதரப்பட்ட பிரிந்த சக்திகள் அந்தரங்க சக்திகளையும் அந்தரங்க சக்திகளையும் உடையவர். நாமெல்லாம் தடசர சக்தி, அதாவது இடைத்தர சக்தி. அந்தரங்க சக்தியும் இருக்கு, பிரிந்த வெளிப்புற சக்தியும் இருக்கு. வெளிப்புற சக்தி தான் பகிரங்க சக்தி, அதான் மாயா தேவி, மகாமாயா. அந்தரங்க சக்தி அப்படின்னா அவரது உட்புற சக்தி, அது வந்து யோகமாயா. இப்படி பல சக்திகளை அவர் கொண்டவர். ஒன்னேதான் பலவா இப்ப பேர் சொல்றோம். இப்ப ஜடசக்தியை பொறுத்த வரைக்கும் மேலே குறிப்பிட்ட 8ம் அதன் முக்கிய தோற்றங்கள். இதுல வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது வந்து ஸ்தூல படைப்பு. இப்போ 5 புலன் விஷயங்களும் இதுல இருக்கு. அதுல வந்து ஒளி, தொடு உணர்வு, உருவம், சுவை, வாசனை ஆகியவை இதுல இருந்து தோன்றுகின்றது. அப்போ இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்ப நிலத்துல பாத்தீங்கன்னா வாசனை இருக்கும், வடிவம் இருக்காது. நீர்ல பாத்தீங்கன்னா வடிவம் இருக்கும், நீருக்கு வாசனை இருக்காது. நெருப்புல பாத்தீங்கன்னா
அந்த உருவம் இருக்கும், நீருக்கு சுவை இருக்கு. சோ அது காற்றுக்கு ஒளி இருக்கு, ஆகாயம் அதுலயும் ஒளி இருக்கு, ஆகாயத்துல மற்ற எல்லாம் கிடையாது. சோ இப்படி ஒவ்வொன்றுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஐந்துமே ஒண்ணுல இருக்கும், ஒண்ணுல இருக்காது. ஒளி, தொடு உணர்வு. இப்ப தொடு உணர்வுங்கிறது நெருப்புல இருக்கு, நீர்ல இருக்கு. ஆனா ஆகாய தொடு உணர்வு கிடையாது, காற்றுல தொடு உணர்வு இருக்கு. இப்படியாக இந்த ஐந்தும் அவற்றிலிருந்து தோன்றுகின்றது. அப்ப ஜட அறிவியல் இந்த 10 விஷயங்களை மட்டுமே உள்ளன, வேற எதுவும் கிடையாது. மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய மூன்றும் பௌதிகவாதிகளால் புறக்கணிக்கப்படுகிறது. ஏன்னா அவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. பௌதிகவாதிகள் என்ன பாக்குறாங்கன்னா, இந்த பஞ்ச பூதங்களால் ஆன இந்த உடலை மட்டும்தான் பாக்குறாங்க. அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. எதுக்கு? இந்த மனம், புத்தி, அகங்காரத்துக்கு. அப்ப அந்த அகங்காரம், பொய் அகங்காரத்தை அகற்றி உண்மையான அகங்காரம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறவங்க தான் பக்தியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த சூட்சுமமானதை நீங்க வேல்யூ எதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியறது கிடையாது. இந்த பௌதிக உலகுல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் அதிகமான வலிமை கொண்டது. ஆனா யாருமே இங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல, கவனம் செலுத்துவது கிடையாது. ஆனா பக்தர்கள் அதை நோக்கி உள்நோக்கி அந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை ஆராயிறாங்க. அந்த பொய் அகங்காரம்னா என்ன, மனம்னா என்ன, புத்தினா என்ன, அதை எப்படி அடக்கிறது, அந்த புத்தியை யாருகிட்ட செலுத்தணும் அப்படிங்கிறதுல இருந்து ஆராய்ச்சியில இருந்து தான் தொடங்குது ஆன்மீக வாழ்வு. சோ இந்த வெளிப்புற செயல்கள்ல பௌதிகவாதிகள் ரொம்ப ஈடுபாடு உடையவங்களா, இந்த புலநோக்கு விஷயங்கள்ல கண்ணு, காது, மூக்கு, அந்த தொடு உணர்வு, வாசனை, இதுல எல்லாம் அவங்க நல்ல ஆர்வம் இருக்கும். ஆனா இந்த மனம், புத்தி, அகங்காரத்தை அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. சோ மனதின் செயல்களுடன் தொடர்பு கொள்ளும் தத்துவவாதிகளின் அறிவு பக்குவமானதல்ல. சோ இதுல பாருங்க, தத்துவவாதிகள் மனதோட அதிகமா தொடர்பு வச்சு அறிவு பெருக்கிட்டே இருப்பாங்க. தத்துவங்கள் எல்லா தத்துவங்கள்லயும் அவங்க நல்லா டேலண்டா இருப்பாங்க. ஆனா கடைசியில கிருஷ்ணர் விட்டுருவாங்க. உண்மையை விட்டுட்டு அங்கங்க கண்டுபிடிக்கிறது, உண்மையை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க பாருங்க, மனதின் மூலமாக. தத்துவவாதி அப்படின்னா கற்பனை தத்துவவாதி அதெல்லாம். அப்ப இங்க இறுதி மூலமான கிருஷ்ணரை அவர்கள் அறியறது கிடையாது. நான், எனது என்னும் எண்ணமே ஜடவாழ்வின் அடிப்படையாக அமைகிறது. அகங்காரம், இந்த நான் எனது எவ்வளவு தூரம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில விளையாடுதோ அந்த அளவுக்கு அவங்க ஜடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். எத்தனை பேர் இங்க நான் தான் செய்யணும், என்னோடதுதான் இந்த பொருள், எனக்கு சொந்தமானதெல்லாம் நினைக்கிறாங்களோ, நான் எனது எங்கெல்லாம் நடனம் ஆடுகிறதோ, எத்தனை பேர் இந்த நான் எனது அப்படிங்கறத வாழ்க்கையில ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணுவோம். யாராவது எதாவது எடுத்தாங்கன்னா இது என்னோடது குடு அப்படின்னு டக்குன்னு போடுவோம். அப்ப என்னோட இடம், இது என்னோட பையன், இப்படி நான் எனது அப்படிங்கிறது எவ்வளவு செருக்கு இருக்கோ அவ்வளவு தூரம் நாம் ஆன்மீகத்திலிருந்து பிரிந்திருக்கிறோம். ஆன்மீகத்துல முன்னேறவே முடியாது. இதுதான் தடைக்கற்கள். நான் எனதுங்கிறது தடைக்கற்கள். அந்த அகம் அமைதி, நான் எனதுங்கிற எண்ணம். அப்ப ஜட இயக்கங்களுக்கான 10 புலனுணர்வுகளை உள்ளடக்கியது. ஜட இயக்கங்களுக்கான இந்த 10 புலனுணர்வுகளை உள்ளடக்கியது. புத்தி என்பது மகத்தத்துவம் எனப்படும் மொத்த ஜட படைப்பினை குறிக்கின்றது. சோ மகத்தத்துவம் அப்படின்னா நாம் பார்த்திருக்கோம், ஆன்மீக எல்லைக்கும் பௌதிக எல்லைக்கும் இடையில இருக்கிற ஒரு கேப். அதுலதான் மகத்தத்துவம் அப்படிங்கிற ஆன்மீக வானம் ஒன்று இருக்கு. அதுலதான் இந்த 24 மூலக்கூறுகளை பகவான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. இப்படி பகவானோட 8 பிரிந்த சக்தியிலிருந்து இந்த ஜட உலகத்தின் 24 மூலக்கூறுகளும் தோன்றுகின்றன. இவையே நாத்திகத்தன்மை வாய்ந்த சாங்கிய தத்துவத்தின் கருப்பொருளாகும். சோ அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, சாங்கிய தத்துவவாதிகள் 24 மூலக்கூறுகளையும் பிரிச்சு ஆராய்ந்து அதுல இருந்து இது வருது, இதுல இருந்து அது வருது, சோ இதுல இருந்துதான் வருது, வேற ஒண்ணுமே கிடையாது, கிருஷ்ணர் எல்லாம் கிடையாது. சோ அந்த பொருள் எங்கிருந்து வந்தது, அத ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. மேற்புள்ளை மேய்வது மாதிரி 24 மூலக்கூறுகளையும் இது சேர்த்துனா அது வரும், அது சேர்த்துனா இது வரும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் தங்களை பெரிய விஞ்ஞானிகள், அறிவியல்
நிபுணர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதான் முடிவுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு காரணம். எல்லா காரணங்களுக்கும் காரணமான இந்த கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படிங்கிறத மறந்து இதோட முடிச்சிருவாங்க. பக்கத்துல பாதிய காணும்னு முதலையும் படிக்க மாட்டாங்க, கடைசியும் படிக்க மாட்டாங்க, நடுவுல மட்டும் பிரிச்சு படிச்சுட்டு ஆஹா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆடுவாங்க. இதுதான் சாங்கிய தத்துவவாதிகள், நாத்திக சாங்கிய தத்துவவாதிகளோட கருப்பொருள். உண்மையில் கிருஷ்ணரின் சக்திகளிலிருந்து தோன்றிய அவை அவரிடமிருந்து பிரிந்திருக்கிறது அப்படிங்கறத அவங்க விட்டுறாங்க. சோ நடுப்பக்கத்தை மட்டும் படிச்சிடுறாங்க. முதலையும் படிக்கல, கடைசிலையும் படிக்கல. அப்ப ஞான சூனியங்கள் இதெல்லாம். ஆனால் குன்றிய அறிவுடைய நாத்திக சாங்கிய தத்துவாதிகள் எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை அறியார். பகவத்கீதை இப்படி சாங்கிய தத்துவாதிகளின் விவாத விஷயம் கிருஷ்ணரின் புறச்சக்தியின் தோற்றமே. சோ அவங்களுக்கு அந்தரங்க சக்தி பற்றி எந்த கவலையும் கிடையாது. புறச்சக்தி, புறப்பார்வை. ஏன்னா கண்ணுல இந்த அந்த குருட்டு கண்ணு அப்படின்னா வெறும் கண்கள் இருந்தால் மட்டும், இந்த ஜடக்கண் இருந்தா மட்டும் எல்லாமே விளங்கிறாது. ஜடக்கண்களால நீங்க எதை பார்க்க முடியும்? வெளியில இருக்கிறத பார்க்க முடியும். உள்ள ஆராய்ந்து மனம், புத்தி, அகங்காரம், அதுக்கு மேல ஆத்மா, அதுக்கு மேல பரமாத்மா, அதுக்கு மேல பகவான், இதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வெளிப்புறமான விஷயங்கள் மட்டும்தான். குருட்டு கண்ணுல குருட்டுத்தனமா பார்த்துக்கிட்டு இந்த உலகமே அதான் மாயா சக்தி இருப்பதை இல்லாததாக இந்த உலகத்துல எல்லாமே காட்டும். ஏன்னா உண்மையெல்லாம் சூட்சுமமா தானே அடங்கியிருக்கு. நீங்க ஸ்தூலத்தை மட்டும் தானே பாக்குறீங்க. ஸ்தூலம் சூட்சுமமா பார்க்கணும்னா அகக்கண்ணுல பார்க்கணும், புறக்கண்ணால கிடையாது. புறக்கண்ணால உங்களுக்கு பாக்குறதெல்லாம் உண்மையா தெரியும். ஆனா அகக்கண் கொண்டு பார்க்கும்போதுதான் சூட்சுமமான விஷயங்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஆத்மா, பரமாத்மா, இதையெல்லாம் நாம உணர முடியும். சோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகம் இருந்தா பார்க்கலாம்.